அந்த நேரத்தில் வந்து செல்வ பெருந்தகை வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பதவியில் வந்து அவர் தலைவராக வந்தார். அப்போது இதை ஆங்கிலத்தில் எழுதினாக்கா இந்த பத்திரிகை வந்து பெகஞ்சி மாயாவதி வரைக்கும் வந்து சென்று ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு செல்வ பெருந்தகையால் செட் பண்ணி எழுதுனது தான் வந்து இந்த செல்வராஜ். இரண்டு கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா வந்து தலித்துகளுக்கு வந்து மிகப்பெரிய துரோகங்களை தான் வந்து செய்கிறார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை அடைந்த பிறகு சும்மா வீட்டில் தூங்கினவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து அவருடைய வழக்குக்கு வந்து பழி வாங்கிறதுக்கு, அவருடைய படுகொலைக்கு பழி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு முருகன் சொல்லிட்டு வந்து வேசார்பாடியில் கைது பண்ணிக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து ஒரு பெண்மணி என்கின்ற முறையில் 4 முறை முதலமைச்சராக வந்திருக்கின்றார். ஆனால் கலைஞர் ஒரு முறை கூட வந்து வாழ்த்து சொன்னதில்லை. ஒரு ஊரில் மழை வருந்தா மழை வரலன்றவங்க இந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, அதனால் மழை வரலன்னுவாங்க. ஒரு முதலமைச்சர் தொகுதியில் அதே இடத்துல வீட்டு வாசலில் நடந்த கொலைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மரணத்துக்கு முன்பு அவருடைய புகழ் 50% என்றால் அவருடைய மரணத்துக்கு பிறகு பல 1000 மடங்கு உயர்ந்தது. அதுபோன்று அண்ணனுடைய இந்த கொள்கை, அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் செய்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால். நித்தம் தொடங்குங்கள் புதிய சிந்தனையுடன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம கூட சார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள் கூட இருக்கோம். இன்றைய அரசியல் சூழல் இன்னைக்கு எப்படி இருக்குது, அதை பற்றி சார்ட்ட சில கருத்துக்கள் கேட்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்றைக்கி வந்து நம்மளுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அவங்களோட படுகொலை பற்றி அதுக்கான பின்னணிகளை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரீங்க. இப்போ வந்து 2 நாட்கள் முன்னாடி வந்து பாம் சரவணன் அப்படிங்கிறத வந்து காவல்துறை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. இவங்க சுட்டு பிடிச்சது சரிதானா? இதற்கு பின்னணி என்ன சார் இருக்குது? இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் தமிழ்நாட்டில் ஏதோ வந்து ரியலான என்கவுண்டர்ஸ், அதாவது 2 சைடும் ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் ஆகி அது மாதிரி ஒரு என்கவுண்டர்ஸ் வந்து அந்த எதிரில் இருக்கிறவங்க வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து நோக்கி சுட்டு அதன் மூலமா வந்து 2 பேரும் ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் தான் அதுக்கு பேர் வந்து என்கவுண்டர். ஒரு சைடில் மட்டும் வந்து ஃபயர் வந்தால் அது பேர் என்கவுண்டர்ன்றது கிடையாது. அதனால் வந்து இது சுட்டு பிடிக்கிற அளவுக்கு இல்லை பிடிச்சிட்டு சுட்டா மாதிரி இருக்குதான்றதை வந்து தெரியும். அதனால் இதில் வந்து நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்குது. ஆமாம், நான் வெளிநாட்டில் இருந்ததுனால அதை பற்றி முழுமையாக தெரியல, விசாரிக்கணும். அவங்க மனைவி மகாலட்சுமி கூட இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஊடகங்களுக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை வந்து அவர் 15 வருஷமாக ப்ரீவியஸாக அவர்கிட்ட வந்து எந்த கேசஸும் கிடையாது, அவர் மேலே எதுவும் கிடையாது, காவல்துறை வந்து இதுக்கான சீக்வன்சஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கணும், அவரை பிடிச்சது வந்து ஆந்திர மாநிலத்தில் பிடிச்சிருக்காங்க, ஆனால் அவர் சுட்டது வந்து சென்னையில் சுட்டிருக்காங்க, இதுக்கிடையில் நிறைய திருப்பு முனைகள் இருக்குது, நிறைய கேள்விகள் கேட்கப்படணும், இது வந்து முற்றிலும் மறைக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது வந்து அவங்க அழுத்த திருத்தமாக அன்றைக்கி சொல்லியிருக்காங்க சார். இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பாம் சரவணன் வந்து அடுத்த கட்ட நகர்வு, அவரோட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அவரை வந்து காவல்துறை எந்த விதமாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு உங்களோட கருத்துக்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது ஒரு முன்னாள் வந்து ஒரு ஆள் திருந்தி வாழும்பொழுது அந்த நேரத்தில் வந்து தான் வந்து போலீஸ் கையில் வந்து இந்த மாதிரி சிக்கிறாங்க. அதனால் வந்து முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு தண்டனைன்றது வந்து ஒரு மனிதனை வந்து திருந்தி வாழ்வது தான் வந்து தண்டனையோட நோக்கமே. திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கும்போது வந்து தண்டனை கொடுக்குறது வந்து அது சரியாக இருக்காது. இப்போ வந்து A+1 ரவுடியாக வந்து பாம் சரவணன் இருக்காங்க அப்படின்னு காவல்துறை மூலமாக சொல்லப்படுது சார். இப்படி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் ஐயாவுக்காக வந்து பழிவாங்கும் விதமாக தான் இவர் வந்து களமிறங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு சில வதந்திகள், இப்படி சில பிரச்சனைகள் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் ஐயாவை வந்து காவல்துறை வேறு விதமாக பாவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு. இது எப்படி சார் சரியாக இருக்குமா? நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது காவல்துறைன்றது வந்து யார்கிட்ட இருக்குது? ஹோம் டிபார்ட்மெண்ட்டு யார்கிட்ட இருக்குது? முதலமைச்சருடைய டிபார்ட்மெண்ட்டு. கண்டிப்பாக சார். இப்போ முதலமைச்சரோட தொகுதியில் வந்து இந்த இவ்வளோ பெரிய மாபெரும் படுகொலை தலைவரை, பெரிய தலைவரை, மிகப்பெரிய தலைவரை வந்து கொலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி உள்பட அனைவருமே வந்து இவ்வளோ பெரிய லீடரை வந்து கொலை பண்ணிட்டாங்களே, அது ரொம்ப எனக்கு அதிர்ச்சியும் வேதனையாக இருக்குது அப்படிலாம் கூட சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு அரசியல் ரீதியாக வந்து மிகப்பெரிய ஒரு தலைவரை படுகொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து கவர்மெண்ட்டோடைய லா அண்ட் ஆர்டர் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவும் முதலமைச்சர் தொகுதியில் வீட்டு வாசலில் வச்சு கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது
அது உலகம் முழுக்க வந்து இந்தியா முழுக்க வந்து எதிரொலிச்சுது. இந்த அரசோட சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எதிரொலி இருந்தது. அப்படி வந்து ஒரு எதிரொலி இருக்கும்போது அதை வந்து இவங்க ஏதோ இவங்களுக்குள்ளே போட்டு ஒரு ரவுடி சண்டையாக இதை வந்து கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் இது வந்து அரசியல் ரீதியான மிகப்பெரிய படுகொலைன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவங்களே வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மனிதரை வந்து மிகப்பெரிய ஒரு கொள்கைவாதி, ஒரு மிகப்பெரிய தலைவர், பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கைகளே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை. இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி தான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கைகளை எடுத்து சென்று அரசியல் நடத்தி அதிலே ஆட்சி பிடித்த கட்சி வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அம்பேத்கர்வாதியாக இருந்த தென்னாட்டு அம்பேத்கராக திகழ்ந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்தது. இவர்கள் வந்து அதை ரவுடி கொலை என்று மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதற்கு வந்து காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள் இந்த அரசாங்கம். இப்போ இதை பற்றி இதற்கான விஷயங்கள் வந்து முழுமையாக வந்து இப்போ குற்றப்பின்னணிகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது சார். அடுத்து அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது சார். இப்போ வந்து இப்போ பாம் சரவணன் வந்து இப்போ பிடிச்சிட்டாங்க, அவரை சுட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியலாக போய்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்மளுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயங்கள் வந்து உறுதித்தனமாக இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு சார். இப்போ இதுக்கான அடுத்த பின்னணி வந்து காவல்துறை என்ன சார் நினைப்பாங்க, அடுத்து எப்படி சார் அதை கொண்டு போவாங்க? இப்போ இந்த விசாரணை வந்து ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்த பிறகு, ஒரு படுகொலை நடந்த பிறகு அது சம்பந்தமாக அந்த கொலை நடவடிக்கையில் ஈடுபட்டவங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே கட்சியில் வந்து யாரெல்லாம் பலமாக இருக்காங்க, கட்சியில் யாரெல்லாம் வந்து முக்கியஸ்தர்களாக இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் முதல்ல வந்து காவல்துறை வச்சு மிரட்டி வந்து சாட்சியே சொல்லி வராத மாதிரியும், ப்ளஸ் வந்து அவங்களுடைய வீட்டிலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டுலேருந்து பேன் கார்டுலேருந்து வீட்டு அக்கௌண்ட்லேருந்து மொத்த பேருடைய அக்கௌண்ட்டையும் எடுத்து விசாரிக்கிறதும், யார் அண்ணன் கூட இருந்தவங்களையே வந்து அந்த மாதிரி எடுத்து விசாரிக்கிறதையும், இந்த விசாரணையே வந்து கொலை சம்பந்தமான விசாரணை நடக்குதா இல்லை வந்து யாருன்னா ஒரு பொருளாதார குற்றம் விசாரணை நடக்குதான்னு தெரியாமல் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படி தான் விசாரித்தாங்க. இப்போ முதற்கொண்டு விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் விசாரித்தாங்க. இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த விசாரணையுடைய நோக்கமே வந்து எப்படியாவது வந்து இறந்தவர் மீது வந்து ஒரு குற்றம் சுமத்தி விடலாம் அப்படின்ற வந்து ஒரு தோரணையாக தான் இருந்தது. பட் அவருக்கு வந்து எந்தவித குற்றப்பணியனையும் இல்லை, எப்படியும் வந்து அவருக்கு வந்து எந்த விதமான விரோதமும் இல்லாமல் இருந்த நேரத்தில் வந்து சில சின்ன சின்ன விரோதங்களை காட்டி சில ரவுடிகளை வைத்து இந்த வழக்கை முடித்து ரவுடிக்கும் நடந்த கொலைன்ற மாதிரி வந்து ரவுடி மர்டர்ஸ் அப்படின்றது சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க. இன்னும் அப்படிலாம் ஒருபோதும் கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் தண்டனை வாங்கியிருக்காங்க. ஏதாவது தவறு இவரை வந்து ரவுடின்னு சொல்லிட்டு எழுதுந்தேன். அதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைம் செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்கார். இந்த கிரைம் செல்வராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வ பெருந்தகைன்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸில் கட்சியில் இருக்கார். அவருடைய வந்து நெருங்கிய நண்பர். அந்த பத்திரிகையில் எழுதும்போது 18 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் எழுதும்போது எதுக்கு வந்து இங்கிலீஷ் பத்திரிகையில் வந்து ஆம்ஸ்ட்ராங் என்பவர் வந்து அவர் வந்து ரவுடி லிஸ்டில் இருப்பவர், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக வந்து அவரும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்கன்னு பார்த்தா தமிழ் பத்திரிகையில் எழுதலை, இங்கிலீஷ் பத்திரிகையில் ஏன் எழுதுகிறாங்கன்னு பார்த்தாக்கா அந்த நேரத்தில் வந்து செல்வ பெருந்தகை வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பதவியில் வந்து அவர் தலைவராக வந்து வந்தார். அப்போது இதை ஆங்கிலத்தில் எழுதுனாக்கா இந்த பத்திரிகை வந்து பெகஞ்சி மாயாவதி வரைக்கும் வந்து சென்று ஆம்ஸ்ட்ராங்கனுடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு செல்வ பெருந்தகையால் செட் பண்ணி எழுதுனது தான் வந்து அந்த செல்வராஜ். அந்த செல்வராஜ் யாருடைய வந்து நண்பர், யாருக்கு நெருக்கமாக இருந்தார்ன்ற விவரத்தை வந்து நாங்கள் அப்போவே வந்து விசாரித்ததில் வந்து சக ரிப்போர்ட்டர்களை விசாரித்ததில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய நெருக்கமாக இருந்தவர், செல்வ பெருந்தகைக்கு நெருக்கமாக இருந்திருக்கின்றார். அதனால் அப்போவே வந்து ரவுடி இமேஜை வந்து எடுத்துகிட்டு வந்தாக்கா இவர் கட்சியிலேருந்து எடுப்பாங்கன்னு முயற்சி பண்ணார். ஸோ அதனால தான் நாங்கள் தொடர்ந்து அவரை பற்றியே சொல்லிட்டு வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த குற்றப்பின்னணியெல்லாம் இல்லை அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்தோம், நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்கன்னு. அதனால் வந்து இப்போ செல்வராஜ் 6 மாதம் தண்டனை வாங்கினதுக்கும் அந்த பத்திரிகை ஆசிரியர், அந்த எடிட்டர், பப்ளிஷர், இவங்க 3 பேரும் தண்டனை வாங்கினதுக்கும் செல்வராஜுக்கு தெரியும் உண்மை என்னன்னு. யார் சொல்லி அவர் எழுதினார், எதுக்காக இதை எழுதினார். அப்புறமா வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்து இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு எந்தவித வழக்கும் பின்னணியும் இல்லாத ஒருவரை வந்து இது போல் வந்து ஒரு குற்றப்பின்னணி உள்ளவர் என்று எழுதியிருக்கீங்க, ரவுடி லிஸ்ட்டு அப்படின்னு எழுதியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை, 2000 ரூபாய் ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்து தண்டனை கொடுத்து அவங்கள வந்து உள்ளே அமிச்சாங்க. கண்டிப்பாக கட்டாயமாக. ஸோ அதனால் வந்து எந்த விதத்துலேயும் வந்து அண்ணனுக்கு வந்து எந்த குற்றப்பின்னணி இல்லைன்றதுக்காக தான் துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க.
இப்போ வந்து கிரைம் செல்வராஜை பற்றி ஒரு சில தகவல் சொன்னீங்க சார். இப்போ வந்து அவர் அப்போ ஆரம்பித்து அவர் புனைக்கப்பட்ட கதைகள் மூலியமாக தான் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு வராங்க. இதை விட பெரிய விஷயமா என்ன போதும் சார், இப்போ காவல்துறை வந்து ஒரு சார்பட்ட சமூகம் மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை கான்ட்ரவர்சியல் இன்று முதல் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, சமூக நீதி அரசாங்கன்றாங்க, திமுகவில் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது இரண்டு கட்சியிலுமே பார்த்திங்கன்னா வந்து தலித்துகளுக்கு வந்து மிகப்பெரிய துரோகங்களை தான் வந்து செய்கிறார்கள். இப்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து ஒரு தலித்தை ஒடுக்கணும்னு சொல்ல தலித் இன்ஸ்பெக்டர் கூட்டு வந்து போடுவாங்க. அந்த தலித் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பிரச்சனையை வந்து எது பண்ணாலும் வந்து அந்த மூடி மறைச்சி அந்த பிரச்சனையை வந்து முடிச்சிடுவார். இப்போது சஞ்சய் ராய் ரத்தோர் வந்து அந்த வழக்கில் வந்து முதல் நாளே இன்டர்வியூவில் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லை, இதில் வந்து 8 பேர் சம்மந்தப்பட்டிருக்கார்கள், மேலும் 3 பேர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆற்காடு சுரேஷ்க்கும் அவருக்கும் நடந்த விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தென் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வரல, இந்த கொலை வழக்கில் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. ஒரு படுகொலை நடந்து ரெண்டாவது நாளே வந்து இது மாதிரி ஒரு பேட்டி வருது. அதன் பிறகு வந்து அவர் வந்து மாற்றப்படுகிறார். சரி, மாற்றப்படும்போது பார்த்தீங்கன்னா தற்போது கமிஷனராக இருக்கின்ற அருண் சார் அவர்கள் வந்து இதுக்காக போடப்படுகின்றார். அதுக்கு போலீஸ் விசாரணை வந்து சுதந்திரமாக நடக்கவில்லை என்று சாதி ரீதியாக யாராவது குறை சொல்லி விடுவார்கள் என்பதற்காக அதே ஒரு மக்களை வந்து விசாரணை வந்து எந்த விதமான சந்தேகமின்றி நடக்கும் என்பதற்காக அது மாதிரி விசாரணை அதிகாரிகளாக வந்து நியமிப்பார்கள். நிச்சயமாக சார். அதில் வந்து வேறு யாராவது ஏதாவது செஞ்சால் கூட வந்து நான் இப்படி தான் வந்து பண்ணிட்டாங்க விசாரணை அப்படின்றதுக்காக வந்து நிறைய போராட்டங்கள் அஜிடேஷனெல்லாம் எடுக்க முடியும். ஆனால் அவர் எப்படி தப்பு பண்ணுவார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அது மாதிரி வழக்குகளை வந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பாம் சரவணன் சொன்னீங்க, அவர் பாம் சரவணன் வந்து பழி வாங்கிறதுக்காக வந்து அவரை வந்து இவரை கைது பண்ணியிருக்காங்கன்னு. இது வந்து எப்படின்னாக்கா, ஏற்கனவே அண்ணன் ஆம்சாங் அவர்கள் படுகொலை அடைந்த பிறகு சும்மா வீட்டில் தூங்கி இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து அவருடைய வழக்குக்கு வந்து பழி வாங்கிறதுக்கு, அவருடைய படுகொலைக்கு பழி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு முருகன் சொல்லிட்டு வந்து வேசார்பாடியில் கைது பண்ணிக்கிறாங்க. அவரை கைது பண்ணி இவங்க வந்து இன்னாருடைய கூட்டாளி, அவர் வந்து ஆம்சாங் அண்ணன் படுகொலைக்கு பழி வாங்கிறதுக்காக அவர் வந்து மறைஞ்சிருந்தார், கத்தி வச்சுருந்தார், சுற்றி வச்சுருந்தார், இப்படியெல்லாம் வந்து வழக்கு வந்து நிறைய வந்து அந்த வழக்குகள்லாம் வந்து அதை சித்தரிக்கிறதுக்காக அவர் அந்த பக்கத்தில் வந்து ஒரு கொலை நடந்துச்சு, இதுக்காக ரவுடிசம் பழி வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தெளிவாக சொன்னோம், பகுஜன் சமாஜ் கட்சின்றது வந்து இப்போ அவங்க வந்து கொள்கையை வந்து சிதைக்க முடியாது. மற்ற தலித் கட்சிகள் மாதிரியோ அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி அனைத்து சாதியினருக்கான கட்சி, அனைத்து மதத்தினருக்கான கட்சி என்பதை நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம். இன்க்ளூடிங் பிராமின்ஸ் வந்து எங்கள் கட்சியில் வந்து தேசிய பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வந்து முதலமைச்சராக வந்த பெகஞ்சி மாயாவதி அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு முறை கூட வந்து அவர் வாழ்த்து சொன்னதே கிடையாது. சங்கர் சிங் வகேலா, அதே மாதிரி வந்து லல்லு பிரசாத் யாதவ், கல்யாண் சிங், முலாயம் சிங் யாதவ், அதே போன்று யார் வந்தாலும் வந்து வட இந்தியாவிலே யூபியில் யார் வந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லுவார். ஆனால் பெகஞ்சி மாயாவதி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து ஒரு பெண்மணி என்கின்ற முறையில் 4 முறை முதலமைச்சராக வந்திருக்கின்றார். ஆனால் கலைஞர் ஒரு முறை கூட வந்து வாழ்த்து சொன்னதில்லை. அப்படி வாழ்த்து சொன்னால் அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது வந்து இங்கே தமிழ்நாட்டிலே வந்து அந்த கட்சி வந்து ஒரு நல்ல இடத்தை பிடித்து வளர்ந்துவிடும் என்பதற்காக அப்படி செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்பது இப்போது இந்த ஆட்சியில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கின்றது. அப்படி இந்த ஆட்சியில் கொலை நடந்திருக்கும்பொழுது இந்த ஆட்சியில் மழை பெய்யலைன்னா கூட வந்து மன்னர் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊரில் மழை வருந்தால் மழை வரலன்ற கூட இந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, அதனால் மழை வரலன்னுவாங்க. ஒரு முதலமைச்சர் தொகுதியில் அதே இடத்துல வீட்டு வாசலில் நடந்த கொலைக்கு எந்த விதமான வந்து சரியான நியாயமும் கிடைக்காம ஒரு வழக்கை வந்து விசாரணையின் முறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குடைய சாட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான முறையில் வந்து சாட்சிகளையும் சேர்க்காம அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா கட்சியை வந்து உடைக்கணுன்றதுக்காக வந்து பல முயற்சி பண்ணுறாங்க இந்த திமுக அரசாங்கம். அதுக்காக என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா
கட்சியில் இருக்கிற அதாவது பெரிய பெரிய வந்து முக்கியஸ்தர்கள் யாரெல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்றத வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்துட்டு எந்தவித பிரச்சனையும் கிடையாத கட்சி இல்லாத ஒரு கட்சியை, எந்தவித முரண்பாடு இல்லாத ஒரு கட்சியை, அந்த கட்சியில் முரண்பாடை உருவாக்குவதற்காக ஒரு குழுவை வந்து உளவுத்துறை மூலமாக வந்து காவல்துறை, மிகவும் கண்ணியமிக்க காவல்துறை வந்து ஒரு நம்பிக்கை இழக்கும் அளவிற்கு வந்து உளவுத்துறையுடைய டெப்டி கமிஷனர் லெவலில் ஒரு அதிகாரி வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை வந்து இந்த கட்சியை எப்படி நடத்துவது என்று எங்கள் முக்கிய பொறுப்பாளர்களிடம் வந்து ஆலோசனை சொல்வது போல வந்து கட்சியை உடைப்பதற்கான வேலையை பார்த்துவிட்டு செல்கின்றார். தற்போதும் இது நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு வந்து காவல்துறையில் வந்து தனியாக வந்து ஒரு உளவுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் காவல்துறையை ரொம்ப மதிக்குவோங்க, ரொம்ப கண்ணியமாக சட்டப்பிரகாரம் எங்கள் அண்ணன் வந்து எல்லாமே சட்டப்பிரகாரம் நடக்கணும்னு சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு சட்டப்பிரகாரம் நடக்கணுன்ற ஒரு விஷயத்த இனிமேல் யாராவது வந்து காவல்துறையிலேருந்து வந்து எங்கள் கட்சியுடைய விவகாரத்தில் தலையிடுறாங்க அப்படின்னு தெரியும் போது நாங்கள் அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் ரசீது கொடுத்துட்டு எங்கள் கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டாக்கா அவங்க ஒரு கோஷ்டியை கூட கிரியேட் பண்ணி உள்ளே வந்து ஈஸியாக உடைக்கலாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுடைய அரசியலும் அண்ணனுடைய செயல்பாட்டையும் வந்து அவருடைய உடலை சிதைச்சதுனால, உயிர் போனதுனால வந்து அந்த கட்சி செதிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறதால தப்பு. அவர் வந்து அண்ணன் வந்து பல கொள்கைவாதிகளை உருவாக்கி விட்டு சென்றிருக்கின்றார். அதனால் அவருடைய மரணம் என்பது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மரணத்துக்கு முன்பு அவருடைய புகழ் 50% என்றால் அவருடைய மரணத்துக்கு பிறகு பல 1000 மடங்கு உயர்ந்தது. அதுபோன்று அண்ணனுடைய அந்த கொள்கை அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் செய்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் பொதுமக்கள் அனைவரும் எந்த கட்சியை மீறி வயது வரம்பின்றி குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை பெண்களிலிருந்து அனைவருமே வந்து அவருடைய செயல்பாட்டிலே வந்து ஆர்வத்திலும் அவருடைய அந்த சமூக சேவையும் பார்த்து அதில் ஈடுபாடாக உள்ளனர். அதனால் இந்த திமுக நினைப்பது போல வந்து எங்கள் கட்சியை உடைப்பதற்கு முடியாது. ஏன்னால் பிஜேபி கூடவே நாங்கள் வந்து அரசியல் செய்து பிஜேபி கட்சியாலே முடியாத ஒரு விஷயம். பிஜேபி இருக்கும்போதே நாங்கள் பிஜேபியும் காங்கிரஸையும் வெற்றி பெற்று தான் 4 முறை முதலமைச்சராக வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைத்தோம். இவர்கள் போடும் கணக்கு தவறான கணக்கு. அதனால்தான் இப்போது சீமான் அவர்கள் சரியான முறையில் திராவிடத்தை உடைக்கிறேன் என்று பெரியாரை குறை சொல்லி கொண்டிருக்கின்றார். அது வந்து யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு ஒரு செய்கை செஞ்சால் அது அவங்களுக்கு நடக்கும். அடிப்படை தத்துவத்தை வந்து திராவிடத்தை இவங்க வந்து வச்சுக்கிறதா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைக்கிற கட்சி ஆட்சியில் இருக்குது. இவ்வளோ பெரிய கொலை நடந்தது, அந்த கொலை நடந்ததுக்கு அதுக்கு நீதி கேட்டு போகிறாங்க கட்சி வலுவாக இருந்தாக்கா அப்படின்றதுக்காக வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய வந்து கெட்ட பேர் உலகம் முழுக்கும், இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க கெட்ட பேர். இதுக்கிடையில் இவங்க பண்ணுற ஊழலெல்லாம் நாங்கள் கேட்குறது வந்து இந்த கட்சி கேட்டக்கூடாது, இவங்களும் ஒரு கட்சி கேட்டக்கூடாது. இவங்களோட ஊழலுடைய தன்மையை பார்த்திங்கன்னா அதானி வந்து அவர் வந்து அமெரிக்காவில் இன்டாக்ட் அவங்க வந்து 160 மெகாவாட்டுக்கு வந்து ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்காவில் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறமா இந்த மணல், அதுக்கப்புறம் லாட்ரி கேட்டு, இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக வந்து இல்லாமல் சட்டத்தை மீறி விற்கிறதுனால பல கோடி ரூபாய் வந்து கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவர்களுக்கெல்லாம் வந்து லஞ்சமாக வந்து கொடுக்கப்படுதுன்னா இதெல்லாம் அண்டர் கிரவுண்டு டீலிங்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. இந்த டீலிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அதை வந்து பொது தளத்துக்கு எடுத்துகிட்டு வந்த ஆம்சாங் அண்ணனை வந்து அரசியல் ரீதியாக வந்து ஒழிக்கணுன்றதுக்காக இதை வந்து இவ்வளோ பெரிய வந்து பண முதலைகள் எங்கு வந்தது இவங்களுக்கெல்லாம் இத்தனை 1000 கோடி எப்படி எங்கிருந்து எடுத்து வந்தார்கள்? எல்லாம் வந்து லஞ்சம் லாவணியத்தில் வந்து திளைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை கேள்வி கேட்ட வந்து எங்கள் அண்ணனை அரசியல் ரீதியாக இவர் படுகொலை செய்துவிட்டு ரவுடிகள் கொலை என்று மறைக்க பார்க்கிறார்கள். சார், அப்போனா அப்போ மாயாவதிகிட்ட வந்து வாழ்த்து சொல்றதுல அவங்கள்ட்ட இருந்து தவிர்த்ததுல இருந்து இன்றளவு வரை வந்து அச்சப்படுறாங்கன்னு சொல்றீங்களா சார்? இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அது மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சியோட எம்எல்ஏவாக இருந்த செல்வ பெருந்தகையே விடுதலை சிறுத்தையுடைய எம்எல்ஏ இன்னொரு எம்எல்ஏவாக இருந்த அந்த நேரத்தில் வந்து திருமாவளவன் அவர்கள் இருவரையும் ஒரு பிரச்சனையும் இல்லை 2 பேருக்கும். அந்த நேரத்தில் ஒரு எம்எல்ஏ வந்து எங்கள் கட்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க செல்வ பெருந்தகையை 2008. அவரை வந்து அனுப்பி வைக்கும்போது அவர் கொடுக்குற ராஜினாமா லெட்டரை வந்து கலைஞர் வந்து முறைப்படி சொல்லி சபாநாயகர்கிட்ட வந்து ஏற்றுக்க சொல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியோடைய எம்எல்ஏவும் தொடர்ந்து எங்கள் கட்சியோடைய தலைவராகவும் தொடர்ந்துருக்கிறார். அப்படி இது வந்து நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்.
அப்போது ஒரு அரசாங்கம் வந்து அப்போது 2008 வந்து எங்கள் கட்சியை உடைக்கிறதுக்கு நல்ல ஆம்சாங் அண்ணன் வந்த பிறகு கட்சி மிக பலமாக சீரிய இதில் வந்து வலுப்படுதுன்னு சொல்கிறதுக்காக ஆளுங்கட்சி எப்பவுமே வந்து ஒரு பெரிய கட்சிகள் வந்து அடுத்த கட்சிகள் வளராமல் வந்து நசுக்குனா தான் அவங்க வந்து தொடர்ந்து ஆட்சிக்கு வருவாங்கன்ற தத்துவத்தை எங்ககிட்ட அப்பவே பயன்படுத்தினாங்க. இத்தனைக்கும் வந்து அந்த நேரத்தில் வந்து 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ பதவி பறிப்பு போயிருக்கணும். அந்த பதவி பறிப்பும் நடக்கலை. ராஜினாமாவையும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. 2011 வரைக்கும் அவர் வந்து எம்எல்ஏவாகவே தொடர்ந்து எங்கள் கட்சியோடைய 2008 2010 வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து வந்து எங்கள் கட்சியோடைய ஒரு பொறுப்பாளராக தான் இருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும்போதே தெரியும், இது கட்சி உடைப்பு நடவடிக்கையாக இதில் ஈடுபட்டார்கள் என்பது தெரியும். அப்போதுலேருந்தே முயற்சி பண்ணுறாங்க திமுக எங்கள் கட்சியை உடைக்கிறதுக்கு. இப்போ வந்து பலமாக முயற்சி பண்ணுறாங்க. இப்போ 2008 வந்து செல்வ பெருந்தகை உள்ள வந்து முற்றிலும் சூழ்ச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ 200% வந்து கலைஞர், தொல் திருமாவளவன் அவர்கள், திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மற்றும் வந்து ஒரு கட்சியில் வந்து வெளி சக்தியாக இருந்த வேறு ஒரு முக்கியமான நபர். சார் இவரே ஈடுபாடோட தானே சார் வந்திருப்பாரு, செல்வ பெருந்தகை ஈடுபாடோட தானே வந்திருப்பாரு. அவர் இப்படி கலைஞர் தான் பண்ணியிருப்பாருன்றது உங்களோட கருத்து என்ன சார்? அப்படின்னு என்னுடைய கருத்து எதுக்கு நான் அப்படி சொல்ல வரேன்னு சொன்னால், அவர் பதவி பொறுப்பு ஏற்கும்பொழுது அந்த ராஜினாமா கடிதத்தை வந்து எம்எல்ஏ வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா முறைப்படி செய்து அந்த ராஜினாமாவை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதில் சதி இருந்திருக்காது என்று நாங்கள் சொல்லலாம். கடைசி வரை அவர் எம்எல்ஏவாக, ஏன்னா அப்போது வந்து பெரும்பான்மை ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி என்று ஜெயலலிதா அம்மையார் எப்போது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று சொல்லுவார். ஒரு எம்எல்ஏ போனால் கூட வந்து ஒரு 2-3 பேர் எம்எல்ஏ போனால் கூட வந்து ஆட்சி போயிடும் சொல்லிட்டு வந்து ஒரு மிகவும் வந்து விமர்சனமாக செஞ்சுட்டு வந்தார். மைனாரிட்டி திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு எம்எல்ஏ வந்து வீணாக வந்து காலியாக போயிட்டாக்கா வந்து நம்மளுக்கு அந்த ஆதரவு வந்து இல்லாமல் போயிடும். ஒரு எம்எல்ஏ பதவி இருந்துக்கிட்டே இருக்குன்றதுக்காக தானே திமுக செஞ்சுருக்காங்க. இல்லைனாக்கா இப்போ சபாநாயகர் வந்து அவருடைய பதவியுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார். 18 மாதங்களாக ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கேயே தான் எம்எல்ஏவாக இருந்தார். சார் அப்போ வந்து திருமாவளவன் அவர்களுக்கும் நம்ம தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இதுக்கு இடைக்கப்பட்ட சூழ்ச்சி, இப்போ செல்வ பெருந்தகை முற்றிலும் வந்து சூழ்ச்சி தான் இது. வட மாவட்டங்களில் திருமாவளவன் அவர்களுடைய கட்சி பலமாக வலுப்பெறுவதிலே வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இடையூறாக இருந்தார் என்று ஏற்படுத்தப்பட்ட சதியாக எங்கள் கட்சிக்காரர்கள் நினைக்கிறார்கள். அப்போலேருந்து அந்த நடைமுறை இன்ன வரைக்கும் இருந்திருக்காங்க. ஆமாம், அதை வந்து பலமான வந்து வளம் பெற முடியலன்றது வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து ஒரு தடையாக இருக்கிறாரு. பகுஜன் சமாஜ் கட்சியோடைய இது வந்து அவர் வந்து எழுச்சியோடு வளர்ச்சியோடு இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு சதியாக தான் வந்து எங்கள் கட்சிக்காரர்கள்லாம் நினைக்கிறாங்க.